இப்போ நம்ம கையில் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் இருக்குது, பல்முடா. இந்த மொபைலை பார்த்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம கிட்ட மொபைலோட பாக்ஸ் இல்லை, இருந்தால் அன்பாக்சிங் காட்டிடலாம். இருந்தாலும் பாக்ஸ் கண்டென்ட் கிடைச்சா நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் மொபைல் மட்டும் தான் இருக்குது, மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரைக்கும் பேக் சைடு லுக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க, அதனால் கையில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாகவும் காம்பாக்டாகவும் இருக்குது. சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் செம குட்டியாக இருக்கனால பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபிசிக்கல் ஏரியா பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அப்படியே பாட்டம் வந்து அப்படின்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது, அது சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா பேக் சைடில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்பீக்கர் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பவர் பட்டன் இருக்குது. இதை நம்ம ஃபிங்கர் பிரிண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலோட திக்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 13.7 mm இருக்குது. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 138 கிராம் இருக்குது. ஓவர் வெயிட்டும் கிடையாது, வெயிட்டுமே கிடையாது. மொபைல் கையில் ஹோல்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் ஃபீல் பண்ணல. இப்போ மொபைல் ஆன் பண்ணிடலாம். மொபைல் ஆன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டிக்கர் பட்டன் கிளிக் பண்ணி தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணது இந்த மொபைலோட அனிமேஷன் பார்க்கறது சூப்பராகவே இருக்குது. பல்முடான்னு சொல்லி கேஷுவல் லைட்டிங்கில் பார்த்து லெட்டர்ஸ்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை மொபைல் டிஸ்பிளே பார்க்கறது குட்டியாக இருக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4.9 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்பிளே குவாலிட்டிக்கு வீடியோ கிளிப்பிங் போடுறேன். டிஸ்பிளே பார்க்கறது இப்படி தான் இருக்கும். நம்ம பெரிய மொபைல் டிஸ்பிளேலாம் பார்க்கறதுல ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அதாவது கருப்பு கலர் இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம், ஜூம் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோ ரேஷியோ பார்த்தா கரெக்டாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 16.9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. வீடியோ கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டிஸ்பிளே வியூ இருக்கும், பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டிக்குமே நான் சாம்பிள் கிளிப்பிங் போடுறேன். ஆடியோ கிளிப்பிங் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அப்படியே கேமரா பொறுத்தவரை மொத்தமாக அந்த மொபைலில் 2 கேமரா இருக்கும். ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா பேக் சைடு சிங்கிள் கேமரா தான் இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான சிங்கிள் கேமரா இருக்குது. நான் ஃப்ரண்ட்ல எடுத்த ஃபோட்டோ கிளிப்பிங் அண்ட் வீடியோ கிளிப்பிங் போடுறேன், எப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரி பேக் சைடில் எடுத்த ஃபோட்டோ கிளிப்பிங் அண்ட் வீடியோ கிளிப்பிங் போடுறேன், எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் ஹெச்டியில் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. என்னை பொறுத்தவரை வீடியோ குவாலிட்டி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பேக் கேமராவில் ஃபுல் ஹெச்டியில் வச்சு வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா தான் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் பார்க்க சொல்ல எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2500 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் நான் அவ்வளோ யூஸ் பண்ணி பார்க்கல. ஓஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா Android 11 கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் நான் அப்டேட் பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 765 இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா இந்த மொபைலுக்கு இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் கேமிங் பொறுத்தவரைமே ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் எல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ஃபயர் பப்ஜியுமே ப்ளே பண்ணிக்கலாம். மொபைலோட கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை மொத்தமாக 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அது போக பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், மொத்தமாக 2 ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. ஒரு 5G சிம் போட்டுக்க முடியும். அடுத்து வைஃபை பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ப்ளூடூத் 5.2 இருக்குது. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்குது. மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேமில் இருக்குது. ரோம் பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது. இந்த ஒரு வேரியண்ட்டில் தான் இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 11K இந்த மொபைல் ஒருத்தாங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் ட்ரை பண்ணணும். நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற மொபைலை விட ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் இது மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மொபைல் சூட்டபிளாக இருக்கலாம். எனக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி காம்பாக்டாக இருக்கனால யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எங்கேயுமே கிடைக்காது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இல்லை. எனக்கு வந்து ஒரு ஜாப்பனீஸ் மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் இருக்க லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மேலப்படத்தில் இருக்கேன். இந்த லொகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பஜார் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஷிக் மொபைல்ட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த ஸ்டோரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மொபைல் வந்து வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.